ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசுறோம்? நண்பர்களே, நான் சொல்ற 5 பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வருடம் குரு பகவான் கடகத்துல உச்சம் பெறுகிறார். தட் வி நோ வெல். இது கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. இங்கே அவர் உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. ஓகே, உச்சம் பெற்ற இந்த குரு ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கிறாருன்னா விருச்சிகத்தை பார்க்கிறார். அது மங்களன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாயினுடைய வீடு. இது குரு மங்கள யோகம் என்று அறியப்படுகிறது. சூப்பர். இதுல சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த குரு சனியை பார்க்கிறார். இந்த சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதை குரு பார்க்கும் பொழுது சனியினுடைய தோஷம் விலகி விடுகிறது. ஏற்கனவே அவர் குரு வீட்டில் தான் இருக்கார். அதனால பாதி தோஷம் போச்சு. குரு பார்த்து மீதி தோஷமும் போச்சு. அதனால சனி இனிமேல் கெட்டவர் கிடையாது, நல்லவர். இது நிறைய பேர் பதிவு பண்ணல. நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த ராகு மகரத்துக்கு வரப்போகிறார் டிசம்பர் 6. அப்போ இந்த குரு ராகுவை பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் அப்படின்னு ஒன்று உருவாக போகுது. இதுவும் ஒரு புது எக்ஸ்க்ளூசிவான விஷயம். அதே மாதிரி செவ்வாய் இந்த வருடம் நீச்சமாகி கடகத்திலே ரொம்ப நாள் லாங் ஸ்டே பண்ண போறார். அப்போ அவர் நீச்சம், குரு அங்க உச்சம், நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட போகிறது. இதுக்கு அடுத்து இதே டிசம்பர் 6 கேது பெயர்ந்து கடகத்துக்கு வரார் சிம்மத்திலிருந்து. குருவும் கேதுவும் சேர்ந்தால் அது கோடீஸ்வர யோகம் என்று அறியப்படுகிறது. ஆக என்ன சார் என்னென்னமோ யோகம்லாம் சொல்றீங்க, இவ்வளவு யோகமும் இந்த வருஷம் நடக்க போகுது. இது அழகா நம்ம பதிவு பண்றதா நம்மளுடைய நோக்கம். சுவாமிஜி, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 5 யோகங்களால் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது? மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரலாம், ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது. சார் நீங்கள் இப்படி தான் சார் சொல்கிறீங்க. நீங்கள் என்னோட இன்ஸ்டா கமெண்ட்லாம் எடுத்து படித்து பார்த்தா சும்மா இருங்க, நீங்கள் வேறு ஏதாவதுன்னு சொல்லாதீங்க நிறைய பேர் போடுறீங்க. நண்பர்களே, ஒன்று தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை நம்பினாதான் அது நடக்கும். எதையுமே நம்புங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்து விட்டார். சனி 10ல் வந்தால் உலக பிரபலமாக போகிறீங்க. த பிராண்டு புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயர் அப்படிங்கிறவடா நீங்கள் பெரிய அளவு போகிறீங்க. அப்போது 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார். 10ல் சனி பகவான் வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு பாயிண்ட் நம்பர் 1, 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அவர் 11 குடைவர் 2ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் அடையும் பொழுது பணம் வரக்கூடிய லாபத்தை தரக்கூடிய ஒரு ஆளாக இந்த செவ்வாய் பகவான் இருக்கார். செவ்வாய் எப்படி லாபம் தருவார்? நான் என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் சார், அதெல்லாம் இவ்வளோ ஏறும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, பார்த்தா திடீர்னு கடகடான்னு ஏறிடுச்சு போன்றவைகள் நடக்கும். அடுத்ததாக 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுகிறார். தனாதிபதி சந்திரனுடைய வீட்டில். அப்போ தனாதிபதி சந்திரன் வீட்டில் குரு உச்சமாகும் போது என்ன ஆகும்னா, பணம் வருகின்ற வழிகள், ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க, தண்ணீர் சம்மந்தப்பட்ட காஃபி டீ சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்கிறவங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ இப்போ 2ஆம் இடத்துல சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சம் பெறுகிறார். 3ஆவதாக என்ன பெரிய யோகம் அப்படின்னா, இந்த குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. என்ன அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு கடன் ஒழிய போகிறது. 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம். அதை குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாத உங்களுடைய கடன்கள் எல்லாம் முடிந்து விடுகிறது. அது என்ன தேவையான கடன், தேவையில்லாத கடன்? தேவையில்லாத கடன்னா ரொம்ப நாளாக நீங்கள் மினிமம் டியூ மட்டுமே கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் நினச்சா அது ஃபுல்லாக கட்டிடலான்னா கட்ட மாட்டோம். அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி கட்டுவீங்க. இந்த சின்ன 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 சில்லறை கடன்லாம் கட்டிடுவீங்க. ஸோ அடுத்து அந்த 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, வியாதின்னு சொல்கிறாங்க. அப்போது குரு பகவான் கல்லீரலின் கடவுள். லைட்டாக கொஞ்சம் தீர்த்தவாரியாக இருந்துட்டேன், அதனால் கொஞ்சம் லைட்டாக லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு. குரு பகவான் 6 பார்த்துட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, கல்லீரலின் கடவுள் சொல்லுகிறார், இந்த 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதுனால் உங்களுக்கெல்லாம் பொது மன்னிப்பு. இந்த ஒரு வருஷம் யாரெல்லாம் வயிற்று லிவர் கிட்னி வயிற்றை கெடுத்துக்கிட்டீங்களோ அவரெல்லாம் குரு சரி பண்ணிடுவார். அவர் காலில் மட்டும் விழுந்துருங்க, தப்பிச்சு ஓடி போயிடலாம். ஸோ அடுத்ததாக 3ஆவது யோகம், இந்த குரு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். இது குரு சண்டால யோகம். எப்போ? டிசம்பர் 6. நான் உங்களுக்கு டேட்டோட சொல்கிறேன் தெளிவாக. பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, உங்களுக்கு 5 கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். எப்போது? ஐப்பசி மாதம். எதை தொட்டாலும் வெற்றி, என்ன பண்ணாலும் வெற்றி. 4ஆம் இடத்திலே புதன் உச்சம் பெறுகிறார். ப்ரமோஷன் வரப்போகுது. இது புரட்டாசி மாதம். எதை தொட்டாலும் வெற்றி, என்ன பண்ணாலும் வெற்றி. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க.
அடுத்ததாக உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான். இந்த சூரியன் உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றியை தருகிறார். எப்போ? ஆவணி மாதம். ஸோ ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் ஆஃப்டர் திஸ் குரு பயிற்சி ஒன் பை ஒன்னாக நடந்துக்கிட்டே இருக்கு. டிசம்பர் 6ஆம் தேதி இந்த ராகு பகவான் மகரத்திற்கு வருகிறார். இது 8ஆம் இடம். 2ல் கேது, 8ல் ராகு. கால சர்ப்ப தோஷம் வரப்போகுது. இட் பி மோஸ்ட் கேர்ஃபுல் டியூரிங் டிரைவிங். மிதுனராசிக்காரர்கள் வண்டி ஓட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும். உங்களுக்கு டிசம்பர் 6க்கு அப்புறம் வண்டியை தொடுறது ஆபத்து. மற்றபடி அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார், டிசம்பர் சார் அடுத்த நியூ இயரில் பார்த்துக்கலாம் சார். ஓகே, அப்போ இந்த 6 மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பணம் வரப்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பா பணம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் அந்த இல்லற வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பொண்ணுங்கள் விஷயத்துல வந்து கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்களே, இதுல இருந்து விடுபடுவதற்கு மிதுன ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான விஷயத்தை பின்பற்றா நல்லா இருக்கும்? 7க்குடைய குரு பகவான் 2ஆம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுதே அந்த பிரச்சனைகள் வந்தாச்சு. இவர்கள் குருவடி சரணம், திருவடி சரணம், மகான்களை வழிபட வேண்டும். காஞ்சி பெரியவா ஆகட்டும் அல்லது ரமண மகரிஷி ஆகட்டும், அந்த மாதிரியான மகரிஷிகள், மகான்கள், அவர்களுடைய கையில் காப்பு மாதிரி போட்டுக்கிறது, கழுத்தில் டாலர் மாதிரி போட்டுக்கிறது, அந்த மாதிரி ஜீவ சமாதிகள் சென்று வழிபடுது, அதெல்லாம் பண்ண சிறப்பு. இந்த வருடம் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விபரீத ராஜயோகங்களை தான் நம்ம முக்கியமாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். முக்கியமாக நிறைய இடங்களில் 6 கூடியவன் 8ல் மறைகிறார், 8 கூடியவன் 6ல் மறைகிறார். இந்த மாதிரிலாம் விபரீத ராஜயோகங்கள் உருவாகிறது. பொதுவாகவே நான் சொல்கிற டேட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வருடம் மே 10ஆம் தேதி செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி. இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய பெரிய விஷயம் இதெல்லாம். அந்த செவ்வாய் புரட்டாசி மாதம் நீச்ச பெற்று குரு பகவானோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த வருட புரட்டாசி மட்டும் எக்ஸ்க்ளூசிவ். ஏன்னா புதன் உச்சம் பெறுகிறார், சனி பார்வை. இப்போ நிறைய பேர் கடன் அடைய போகுது. ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அப்போ பிளான் பண்ணுங்கள். எப்போது? புரட்டாசி மாதம். நிறைய பேர் லைஃப்பில் இந்த சனி, இந்த சூரிய பகவான் அடுத்த ஜனவரி 14, அதாவது தை மாதத்தில் மகரத்துக்கு போகும்போது குரு பார்வை பெறுவதால் நிறைய பேர் புகழேணியின் உச்சத்திற்கு சில பிரபலமாக போகிறாங்க. இதெல்லாம் இந்த வருடம் நடக்க போகிறது. அடுத்த ஒரு பெரிய மூமெண்ட்டாக என்ன நடக்க போகுதுன்னா, இந்த டிசம்பர் 6 மைண்டில் வச்சுக்கிட்ட மாதிரி ஜூன் 2 மைண்டில் வச்சுக்கோங்க. குரு அப்போ தான் பெயர்றார். ஸோ ராசி ரீதியாக இந்த ஜூன் 2 குரு பயிற்சி, டிசம்பர் 6 ராகு கேது பயிற்சி, ப்ளஸ் சனி புதனை பார்க்கின்ற இந்த புரட்டாசி மாதம், நீச்சபங்க ராஜயோகம் அடைகின்ற இந்த ஆடி மாதம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இவர்கள் அத்தனை பேருமா சேர்ந்து ஒரு நீச்சத்தை நீச்சபங்க ராஜயோகமாக்குகிறார்கள், ஒரு மறைவை விபரீத ராஜயோகமாக்குகிறார்கள். பொதுவாகவே இந்த வருடம் நிறைய பேருக்கு சிறப்பு. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்ளுங்க? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு வருகை தாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.